எல்லாருமே என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது, நான் உங்களுக்கு வந்து அவரோட ப்ரொஃபைல் காட்டுறோம், அவரோட ஃபோட்டோ காட்டுறோம், நீங்க பார்த்துட்டு ஓகே சொல்லுங்க அப்படின்னாங்க. பட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், எனக்கு அவரோட ஃபோட்டோ வேணாம், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டான்ஸரா தானே யோசிக்க முடியும். எஸ், ஆமா. அப்போ வந்து வீடியோ பார்த்தப்போ எனக்கு வந்து அவர் வந்து பர்டிகுலர் ஸ்டைல்ல மட்டும் ஆடல, அவர்கிட்ட எல்லாமே இருந்தது. ஐ மீன் சினிமாட்டிக் ரிலேட்டடா இருந்தது. அது என்னோட ஒத்து போகும்னு நினைச்சேன் நானு. ஸோ அதனால ஓகே பண்ணிட்டேன் நான். ஓகே, இன்ப அதிர்ச்சியில ஸ்டக் ஆகி நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பாயிண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? எந்த அளவுக்கு பெருமையா எவ்வளவு கிரேட்ஃபுல் நினைக்கிறீங்க நீங்க அதுக்கு? அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு டான்ஸரா வந்து பர்ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்கு ஏதுன்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்காங்கன்னும் போது அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்போ நான் பர்ஃபார்ம் பண்றேன், எனக்கு யார் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு யோசிக்காம எனக்கு காட்டுங்க அவங்க பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்குறேன்னு சொல்லி அது எது நான் பண்றேன்றதெல்லாம் மைண்டா சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் பண்ணது கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு. ஓகே, நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன் கோரியில அது தெரிஞ்சிருக்குன்னும் போது ஸோ அவங்க என்ன சூஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஓகே, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரோ? அமைதியாவே இருக்கிறாரு. பிராக்டிஸ் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க நீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. அவரு இங்க மட்டும்தான் அப்படி. ஆனா செட்டுக்குள்ள போயிட்டா எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பேசுவாரு ஜாலியா. ஜாலி டைப். அப்பப்ப நாங்க சின்ன சின்ன அந்த டாம் அண்ட் ஜெரி சண்டை எல்லாம் போட்டுப்போம். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது ரெண்டு பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி லெவல் வந்து அது வந்து எந்த மிஸ்ஸும் ஆகாது. எப்பவுமே நாங்க வந்து வெளியில மட்டும் தான் சட்டை போட்டுப்போம். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பிரதீப் அண்ணாவை ஜெயிக்க வச்சிடுங்க ப்ளீஸ், ரெண்டு பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம். அவங்களோட சப்போர்ட்டை வந்து லவ் மூலமா காட்டிட்டே இருக்காங்க. டெய்லி ஒரு இது வரைக்கும் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எங்களோடது வந்து கொஞ்சம் வெளியில நல்லாவே ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய லவ்வோட நாங்க வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம்.